ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டுல கடவுள் சிலை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்காக ஒரு சிற்பியை தேடி அவர் போறாரு. ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு நல்ல சிற்பியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் போன நேரம் அந்த சிற்பி ஒரு அழகான கடவுள் சிலையை செதுக்கிட்டு இருக்காரு. இந்த சிற்பி சிலையை செதுக்கிறத ரொம்ப நேரமா இவர் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல அதே மாதிரி இன்னொரு சிலை இருக்கிறதையும் பாக்குறாரு. உடனே பணக்காரர், ஒரே கோயில்ல எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பீங்க? இல்ல இந்த ரெண்டு சிலைகளும் வெவ்வேறு கோயிலுக்காக செதுக்குறீங்களோ அப்படின்னு சிற்பி கிட்ட கேட்டாரு. சிற்பியும் சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்க, பக்கத்துல இருக்க சிலை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே பணக்காரர் ஆச்சரியமா, என்ன சொல்றீங்க? இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு, எந்த பாகமும் உடஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிற்பி, இந்த சிலையோட மூக்கு கிட்ட சின்ன கீறல் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது சரி, இந்த சிலையை எங்க வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர் கேக்குறாரு. கோயில் கோபுரத்துல 40 அடி உயரத்துல இந்த சிலை வரப்போகுதுங்க அப்படின்னு சிற்பி சொன்னாரு. பணக்காரர் வியந்து பார்த்து, 40 அடி உயரத்துல இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்க போறாங்க? இதுக்கு ஏன் இன்னொரு சிலை செய்யற முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிற்பி, அந்த சிலையில இருக்க கீரல் எனக்கு தெரியுமே, அந்த கோயில் வழியா போகும்போதெல்லாம் என் தொழில இருக்கிற குறை உறுத்துமே அப்படின்னு கேக்குறாரு. அதனாலதான் நான் இன்னொரு சிலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிற்பி பணக்காரரை பார்த்து, ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. என் வீட்டுக்கு கடவுள் சிலை செய்யறதுக்காக ஒரு நல்ல சிற்பியை தேடி ஊர் முழுக்க அலைஞ்சேன். நிறைய பேர் உன்னதான் கை காட்டினாங்க. அடுத்தவங்க பாராட்டுக்காக வேலை செய்யாம உன் மன திருப்திக்காக வேலை செய்யற நீ ஒரு சிறந்த சிற்பி தான். என் வீட்டுக்கான கடவுள் சிலையை நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிற்பி நன்றி தெரிவிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி பல தருணங்களை நம்ம சந்திச்சிருப்போம். அப்போ நீங்க எது தேர்ந்தெடுப்பீங்க? பாராட்டா, மன திருப்தியா?